இன்றைய காலகட்டத்தில் ChatGPT, ஜெமினி, டால் போன்ற பல்வேறு வகையான ஏஐ தொழில்நுட்பங்களை கேள்விப்பட்டிருப்போம். இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது என்று தான் சொல்லணும். இன்றைய வீடியோவில் இந்த ஏஐ எப்படி செயல்படுகிறது, இதனால் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சாதக பாதகங்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஏஐ என்றா என்னென்று நமக்கு தெரியணும். ஏஐ என்பது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுவாங்க. அதாவது மனித மூளைக்கு எந்த அளவு இன்டெலிஜென்ஸ், அதாவது யோசிக்கும் திறன் இருக்குமோ அதே அளவுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்களால் உருவாக்கப்படுற செயலிக்கு அதே அளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இந்த ஏஐ உருவாக்க மிகவும் கடினமான அல்கோரிதம்ஸ் மற்றும் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் அதிகப்படியான டேட்டாக்கள் மூலம் உருவாக்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய ஏஐ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஏஐ மாதிரி இருக்கா? அப்படி கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஏஐ அதனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் வருஷங்கள் போக போக இது அதனோட அட்வான்ஸ் ஸ்டேஜை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம டே டு டே பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், கார், சோசியல் மீடியா, வீடியோ கேம்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் இந்த ஏஐ பயன்படுத்துகிறாங்க. நம்ம டே டு டே பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியா, வீடியோ கேம்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இந்த ஏஐயை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன் இந்த வீடியோ போடுற யூடியூப்பில் கூட ஏஐயால் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி மேலும் பார்க்கலாம். முதல்ல இந்த ஏஐ உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தவர் ஜான் மைக்ரோட்டி. இவரைத்தான் எல்லாருமே ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டான ஜான் மைக்ரோட்டி 1956 டார்மவுத் கான்ஃபரன்ஸில் தன்னோட ஏஐ பற்றின முதல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் அவர் என்ன சொல்லி இருப்பாருன்னா, சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கும் சேர்த்து மனித மூளைக்கீடான இன்டெலிஜென்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதைத்தான் ஏஐ உருவாக்குறதுக்கு முதல் காரணமாக அமைஞ்சது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மூணுமே ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மூணுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட் இந்த ஆப்பை மெஷின் லேர்னிங் மற்றும் டீப் லேர்னிங் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட நீங்கள் ஏதாச்சும் கேட்கும்போது ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி மனித லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு மெஷின் லாங்குவேஜாக மாற்றும். இப்படி மாற்றப்பட்ட மெஷின் லாங்குவேஜ் மெஷின் லேர்னிங் மூலமாக ரீட் பண்ணி அதுக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வச்சு டிசிஷன்ஸை எடுக்கும். டீப் லேர்னிங் இதை மெஷின் லேர்னிங்கோட சப்செட்ன்னு சொல்லலாம். இது இருக்கிறதுலே ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்தி அதை சால்வ் பண்ண உதவுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஏஐயாக கூட இருக்கட்டும், இந்த மூணும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இந்த ஏஐயில் இருக்கக்கூடிய 3 முக்கிய பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். இந்த ஏஐ 3 வகையில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் நெரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் நெரோ இன்டெலிஜென்ஸ்ண்டா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஏஐ. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஏஐ அனி. இந்த ஏஐயால் சில செயல்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப செய்யும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அலெக்சாவை சொல்லலாம். அலெக்சாவோட கிரியேட்டர்ஸுக்கு அதுக்கு கொடுக்குறதுல ப்ரீஃபைண்டட் ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் அதனால் திரும்ப பண்ண முடியும். அதனால் தன்னிச்சையாவோ சுயமாவோ ஒரு செயலை செய்ய முடியாது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபேஸ் ரெகக்னிஷன் அண்ட் கூகுள் மேப்ஸை சொல்லலாம். இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT மாதிரியான அனைத்து ஏஐகளும் இந்த அணிக்குள்ள தான் அடங்கும். ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ மூலம் மனிதனோட செயல்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியும். கிட்டத்தட்ட மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே இந்த ஏஐயால் செய்ய முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது மனிதன் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஈக்குவலாக இல்லை நம்மளை விட கூடுதலான வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏஐ ஸ்டேஜ் மட்டும் பெரும்பாலான வேலைகள் இந்த ஏஐயை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு, இதனால் மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதனை விட மனிதனுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்யும் என்று சொல்லப்படுது. அதாவது நம்ம மூவிஸை பார்க்குற மாதிரி ஏஐ இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ மூலமாக ஸ்பேஸ் டிராவல் மற்றும் ட்ரெயின் டிராவல் மாதிரியான கேள்விகளுக்கு விடை தர முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இதை பற்றி தான் எலோன் மஸ்க் தன்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஏஐ அணு ஆயுதங்களை விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏஐ இதே வேகத்தில் வளர்ந்ததுன்னா 2050க்குள்ளே இந்த நிலையை
அடைஞ்சு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்கிறாரு. ஏஐன்ற பயன்பாடு என்ன? இந்த ஏஐகள் மூலமாக மனிதனோட வேலைகள் ஈஸியாக ஆக்குறது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனோட தரத்தை மேம்படுத்துது, மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேரில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா டாக்டர்ஸே இல்லாமல் 100% சக்ஸஸ் ரேட்டோட சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் இந்த ஏஐ மூலமாக முற்றிலுமே ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை உருவாக்க முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெஸ்லா கார்ஸ். இந்த மாதிரி ஏஐயோட பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எங்கே நன்மை இருக்குதோ அங்கே ஆபத்தும் இருக்குத்தான் செய்யுது. இந்த ஏஐயால் சொல்லப்படுற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னண்டா அன்எம்ப்ளாய்மெண்ட். அதமா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மிட்ஜர்னி அப்படிங்கிற ஏஐ டூலை சொல்லலாம். இது மனிதர்கள் ஒரு ஆர்ட் பெயிண்டிங்கை வரைஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியே அந்த ஏஐ உருவாக்குது. இது மூலமாக எக்கச்சக்க டிசைனர்ஸ் பயத்தில் இருக்காங்க. இதே போல் உங்களால் கேமரா இல்லாமல் வீடியோ உருவாக்க முடியும், மியூசிக் பற்றி தெரியாமலேயே நல்ல சூப்பரான சாங்ஸை உருவாக்க முடியும், கோடிங் படிக்காமலேயே உங்களால் ஒரு வெப்சைட்டை உருவாக்க முடியும். இது இப்போது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதால பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். ஆனால் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக மக்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக், வீடியோ அப்படின்னு எல்லாமே நமக்கு கொடுத்துரும். ஏதாச்சும் தேவை அப்படின்னா நம்ம அதை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆகிடுவோம். தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டோம். இந்த மனிதர்கள் ரொம்பவே சோம்பேறி ஆக்கிவிடும் என்று சொல்கிறாங்க. நமக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இருக்காது, எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே போயிடும். கடைசியாக நம்ம லைஃப் ஸ்டைலில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. உலகம் தோன்றி இவ்வளோ வருஷமாகியும் மனுஷன் இந்த உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காரணம் நம்ம தொடர்ந்து நம்ம லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் காரணம். ஆனால் இப்போ இந்த ஏஐ நம்ம லைஃப் ஸ்டைலை முன்னோக்கி கொண்டு போகாமல் பின்னோக்கி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏஐன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே எலோன் மஸ்க் சொன்ன மாதிரி ஏஐ அணு ஆயுதத்தை விட மோசமானதா இல்லை ஹியூமன்ஸ் அண்ட் உலகத்தோட பரிணாமத்துக்கு காரணமாக அமைய போகுதான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான விடயங்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன தகவல் வேண்டுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோட வேறொரு கண்டனோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களை எம்கே திருச்செல்வம் கௌதம்.